அல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லாம். Let us turn to Psalm 107. Psalm 107 verse 1 to 9. இந்த செய்திக்கு முன்பாக ஒரு சிறு கோரஸை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. தெரிஞ்சவங்க உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. இயேசு சிந்தின ரத்தம் உந்தனுக்காக சிலுவை அண்டை நீ வா, அவர் சிலுவை அண்டை நீ வா. இயேசு சிந்தின ரத்தம் உந்தனுக்காக சிலுவை அண்டை நீ வா, அவர் சிலுவை அண்டை நீ வா. செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. எந்தன் பாவத்தை போக்க பாரினில் வந்த பரனை போற்றுவே, தேவ பரனை போற்றிடுவே. எந்தன் பாவத்தை போக்க பாரினில் வந்த பரனை போற்றுவே, தேவ பரனை போற்றிடுவே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. பிதாவே, இந்த காலை வெள்ள ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யும்படிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த காலை வெள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட வசனத்தின் மூலமாக இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கேட்கிற காதுகளை எங்களுக்கு தாங்க, காண்கிற கண்களை எங்களுக்கு தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களோடு இடைபடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீதம் 107 1-9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Turn to Psalm 107 beginning from verse 1 to 9. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல்
வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. Hallelujah. Hallelujah. This psalm talks about the life of the Israelites in the wilderness journey towards the promised land. இந்த குறிப்பிட்ட சங்கீதமானதை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை நோக்கி போகும்பொழுது அவர்கள் கடந்து சென்ற வாழ்க்கையின் காரியங்களை குறித்து இந்த சங்கீதம் விவரித்து சொல்லுகிறது. In the psalm, it is written how the Israelites different difficulties they faced, how they rebelled against God, how God responded to them, how God displeased with them, how they repented, and how God rescued them. All these things were written in this particular psalm. இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தர பாதையில் போகும் பொழுது அவர்கள் எப்படி பாடுகள் பட்டார்கள், எப்படி அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்த பொழுது தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி அங்கலாய்த்து தேவனை கூப்பிட்ட பொழுதோ எப்படி தேவன் அவங்களுக்கு மனம் இறங்கி மறுபடியுமாக அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர வாழ்க்கையினுடைய பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In this particular psalm, the psalm described the difficulties the Israelites faced on their journey towards the promised land in the wilderness. Hallelujah. Hallelujah. When you come to the Deuteronomy, you can read that by obedience, the Israelites would have reached the promised land in 11 days. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு போவதற்கு கீழ்ப்படிதலோடு கூடிய 11 நாட்கள் போதும். அவர்கள் முரட்டாட்டம் செய்தபடினால 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் தேவனால ஆரோசிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Because they rebelled against God, 40 years they wandered in the wilderness because they rebelled against God. Amen. Hallelujah. The sermon in this morning title today is Spiritual Wilderness. இந்த காலை வேளையில செய்தியினுடைய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வனாந்தரம். Hallelujah. Anandaram. Hallelujah. Wilderness is a place where it is dry, where there is no basic sustenance to sustain any human life. வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது நம்ம எதை பார்க்கிறோம்? இந்த உலகத்தில் எதை பார்க்கிறோம்னா வனாந்தரம் என்பது ஒரு மனிதன் வாழ்வதற்கோ அந்த மனிதனுடைய வாழ்வதற்கு தேவையான காரியங்கள் இல்லாத ஒரு வறண்ட இடமாக வனாந்தரம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வனாந்தரத்தில் ஜீவன் இருப்பதில்லை, தண்ணீர் இருப்பதில்லை, ஒரு மனிதனுக்கு தேவையான காரியங்கள் இருப்பதில்லை. அந்த வனாந்தரத்தில் ஒரு பயணப்பட்டு போய்விட்டால் சிக்கிக்கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்வு ஒருவேளை மரணத்துக்குள்ளாக முடிந்து விடலாம். The wilderness is such a place where there is no life, there is no water, there is no basic requirement that sustain the life of the particular individual. But if he has not meet that particular needs for his life, he may end up in the wilderness as a dead person. Hallelujah. Hallelujah. Like the Israelites, the Bible in the Old Testament is the shadow of the things that yet to come. இந்த பழைய ஏற்பாடு என்பது வரப்போற காரியங்களுடைய நிழலாட்டமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. As the Israelites walked in the wilderness, we children of God also walked in this wilderness called world. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாக எப்படி நடந்து போனாங்களோ தேவனுடைய ஜனங்கள், அதுபோல தேவனுடைய ஜனங்களாகிய நாம் உலகம் என்று சொல்லுகிற இந்த வனாந்தரத்தின் வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ நம்முடைய இந்த வனாந்தரமான வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை சந்திக்கிறோம். In this world of wilderness, we meet lot of difficulties and situations in our life. One of the difficulty that all the Christians, all the great men and women in their life meet in their journey is spiritual wilderness.
பேர் பெற்ற தேவ மனிதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஆவிக்குரிய வனாந்தரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வனாந்தரம். I just want to give some signs and symptoms so that you may able to understand whether you are in this wilderness. நான் உங்களுக்கு சில அடையாளங்களை சொல்லுகிறேன், சில குறிப்புகளை சொல்லுகிறேன். அப்பொழுது உங்களுக்கு புரியும் நீங்க இந்த வனாந்தரத்தில் இருக்கிறீர்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. So are all saved in this place? இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆமென். நீங்க ரட்சிக்கப்படலனா தயவு செய்து இயேசுவை விசுவாசிங்க, அப்போது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஆமென். If you are a person who do not have a living relationship with Jesus Christ, you got to believe in Jesus and he will save you. Amen. So what are the signs and symptoms that to analyze whether I am in the spiritual wilderness? ஆவிக்குரிய வனாந்தரத்திலே நான் இருக்கிறேனா என்பதை நான் சரிபார்த்துக் கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது? Number 1, Christian life is no more exciting. கிறிஸ்துவ வாழ்க்கை என்னது? சந்தோஷமாவே இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க அது மாதிரி? பாஸ்டர் நாங்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். ஆமென். The moment you gave your life to the Lord Jesus Christ, there was so much joy. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு பேரானந்தம், என்னால் நமக்குள்ள சொல்ல முடியாத கட்டுக்கடங்காத ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் காணாமல் போய்விட்டது. ஆமென். In the beginning, when you got saved, when you are born again, your heart was flooded with joy of the Lord. You were filled with so much joy, uncontainable. But over a period of time, the joy has vanished and your Christian life is very, very boring. Hello? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, நீங்களா அது? Turn to the person and ask them, are you the person? Are you that person? Hallelujah. Hallelujah. So Christian life is no more filled with zealous and zeal. Christian life has become a ritual and it's very boring. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அந்த வைராகியம் உள்ள வாழ்க்கையாக தொடங்கின அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி என்ன ஆயிடுச்சுங்க? ஒரு சடங்காச்சாரியத்தை போல. வெள்ளிக்கிழமான நம்ம என்னங்க பண்ணோம்? பஸ் வரும், அதில் ஏறி நம்ம போனோம். சுகுமாரன் ஒருத்தர் கால் பண்ணவர், அது வரைக்கும் நான் இங்கே ஹாஸ்டல் தான் இருப்பேன். அவர் கூப்பிட்டோன்னா என்ன பண்ணுவேன்? கீழே போயிட்டு கடமை முடித்து விடுவேன். ஆமென். So the Christian life, which started with so much zeal, has become a ritual and a boring stuff. வைராகியத்தோடு தொடங்கின அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன ஆகிவிட்டதுன்னா ரொம்ப போர் ஆயிடுச்சு. அது இப்போ ஒரு சடங்காச்சாரியமாக மாறிவிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, உங்கள் பாஸ்டர் உங்களை பற்றி தான் சொல்கிறாரா? இஸ் த பாஸ்டர் டாக்கிங் அபவுட் யூ? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். அல்லேலூயா. Sign number 2, that you are walking in the spiritual wilderness. ஆவிக்குரிய வனாந்தரத்தில் நீங்கள் நடந்து கொள்வதற்கான இரண்டாவது ஒரு அடையாளம் என்னவென்றால் a casual attitude towards God and things of God. ஆமென். தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நேராக ஒரு இயல்பான நிலைமை. ஆமென். அல்லேலூயா. முதலாவது சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணோம்? என்ட்ரானோன்னு நீல் டவுன் பண்ணி அல்லேலூயா ஆண்டவரே. ஆமென். Before, when you got saved, when you entered the church, you kneel down and prayed and asked the Lord, Lord, speak to me. But over a period of time, the reverence for God, the reverence for God's people has diminished. Amen. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்குமான அந்த மரியாதை, அந்த கனம் என்ன ஆயிடுச்சுங்க? குறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. So one of the sign is casual attitude towards God. Amen. Casual attitude towards God and God's things. Church attendance, prayer meeting, Bible study, everything has taken secondary and third place in your life. சபை கூடி வருதல், வேத வாசிப்புக்கு கூடி வருதல், ஜெபத்துக்கு கூடி வருதல் எல்லாம் என்ன ஆயிடுதுங்க? 3வது 4வது இடத்துக்கு போயிடுச்சு. Amen. Something else has taken the first place in your Christian life. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில வேறோ ஏதோ ஒரு காரியம் முதன்மையான இடத்தை உங்கள் வாழ்க்கையில பிடித்து கொண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா.
the signs and symptoms that you are in the spiritual journey. Number 3 is you become so insensitive to God's prompting and his ways. தேவனுடைய ஆவியானுடைய உந்துதலுக்கும் தேவனுடைய ஆவியானுடைய வழிகளுக்கும் உணர்வில்லாமல் போய்விடுவதும் நீங்க வனாந்தரத்தில் இருப்பதற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. You become so insensitive to the unction, to the conviction of the Holy Spirit of God that you do not have anything with God's things. ஆவியானுடைய உந்துதலுக்கு, ஆவியானவர் உங்களுக்கு குற்றப்படுத்துவதற்கு, ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவதற்கு உணர்வில்லாமல் என் இருதயம் போய்விட்டது, என்னுடைய இருதயம் அவ்வளவாக தேவனை விட்டு தூர போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்றது நல்லா கிளியரா கேட்கும். மகன் அங்க போ, மகளே நீ இதை செய் என்று சொல்லும்போது சந்தோஷமாக நம்ம செய்வோம். காலப்போக்கில் ஆவியானவர் சொல்லுகிறத நம்ம உணராதபடிக்கு நம்முடைய இருதயம் பாவத்தினாலே கடுமைப்பட்டு போயிருக்கிறதா நீங்கள் வனாந்தரத்தில் இருப்பதற்கான ஒரு அடையாளம். ஆமென். Your heart has become so stubborn and hard that you have become so insensitive to the Spirit of the Lord, His unctions, His conviction, His leading, His guidance, His advice, His admonishing. You become so insensitive. This is one of the signs that you are in the spiritual wilderness. Hallelujah. Hallelujah. The other sign and symptom that I need to check with my life whether I am experiencing a spiritual wilderness is no more walk with God is exciting. தேவனோடு நடக்கிற வாழ்வில் சந்தோஷமே என்னால இல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, how is your walk with God? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, கர்த்தரோடு நீங்க நடக்க எப்படி இருக்குது? ஹலோ பாஸ்டர், நான் பாதி நேரம் பிசாசு கூட நடந்துன்னு இருக்கிறேன், தேவன் கூட நடக்கிறேன்னு கேட்குறீங்களே. No walk with God is no more exciting because we choose to walk with the world. We choose to walk with the things of this world. தேவனோடு நடக்கிற நடக்கை எனக்கு சந்தோஷம் கொடுக்காதபடினால உலகத்தோடு நடக்க ஆரம்பித்து விட்டேன். உலகத்தின் காரியங்களோடு நடக்க நான் என்ன பண்ணிட்டேன்? ஆரம்பித்து விட்டேன் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வனாந்தரத்தில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. The other sign that you need and I need to know whether I am in the wilderness is no more joy to study the word of God. No more joy to study the word of God. கர்த்தருடைய வார்த்தை படிப்பதற்கு வாஞ்சையும் இல்லை, நாட்டமும் இல்லை, நேரமும் இல்லை. Hello, if you are a person who do not have a habit of studying the word of God, you are in the spiritual wilderness. தேவனுடைய வார்த்தை படிக்கிற பழக்கமே எனக்கு இல்லை என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையா நீங்க இருந்தீங்களான்னு நீங்கள் நிச்சயமாக எங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வனாந்தரத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. It is through the study of the word of God, it is through the meditation of the word of God, God speaks to you. God gives his life to you. You receive life to live this new life. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நான் படிக்கும் பொழுதுதான் தேவன் என்னோடு பேசுகிறார். அவர் பேசுவதுதான் இந்த புது ஜீவனை வாழ்வதற்கு எனக்கு பலனை கொடுக்கிறது, வல்லமை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. So if you don't study the word of God, if you don't meditate on the word of God, you shut your ears from God speaking to you. ஒருவேளை நான் வேதத்தை படிக்க மாட்டேன், வேதத்தை தியானிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற சகோதரனா சகோதரியா நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தேவன் பேசுவதை நான் கேட்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் ஒரு வசனம் அருமையாய் சொல்லுகிறது, தன் வேதத்தை கேளாதபடி என் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானதுன்னு ஆண்டவர் சொல்றார். I despise the prayer of the one who does not honor my word, listen to my word. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, பைபிள் படிக்கிறீங்களா? Turn to the person and ask them, are you reading the Bible? At least do you have the Bible? பைபிளாவது இருக்காங்க. If you do not have the Bible, we have lot of Bibles. You can take it freely. Amen. Hallelujah. And another most important thing or sign or symptom that you are definitely in the wilderness is no prayer. You do not have a personal prayer life.
ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையே எனக்கு இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் நிச்சயமாக நீங்க வனாந்தரத்தில் இருக்கிறீர்கள். If you are a person who do not have your quiet time, your prayer time with your God, a personal time with your God, you are definitely in the wilderness. ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட அந்த ஜெப நேரமே இல்லை, கர்த்தரோடு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் நிச்சயமாக வனாந்தரத்திலே இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. If you come across the points that we have spoken in this morning time that is real in your life, you need to know that you are in a spiritual wilderness which is dangerous for you. இந்த காரியங்கள் ஏதாவது உங்க வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நிச்சயமாக நம்ம உணர்ந்து கொள்ளுங்க, நம்ம ஆவிக்குரிய வனாந்தரத்தில் இருக்கிறீங்க. இது உங்கள் ஆத்மாவுக்கு, ரட்சிப்பின் வாழ்வுக்கு மிகவும் ஆபத்தாக முடிந்துவிடும். Signs and symptoms. அப்போ இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்தில் நான் ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ ஒரு விசுவாசியோ கடந்து போவதற்கு எது காரணமாக இருக்கிறது? Definitely not the Satan. Hello? What is the reason a person enter into the spiritual wilderness is not because of the Satan. Amen. Hallelujah. நமக்கு சில பேருக்கு சில பழக்கம் உண்டு, எல்லாத்துக்கும் நம்ம கட்டி ஜெபிப்போம். கட்டாத. For some of us have this habit of binding and losing, for everything. The first thing that you need to bind is yourself. முதலாவது கட்ட வேண்டியது நம்ம தான், ஏன்னா நம்ம தான் லூஸா இருக்கிறோம் ரொம்ப. Are you following? So what are the reason a person goes into this kind of spiritual state? இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பரிதாப நிலைமைக்கு ஒரு மனிதன் போவதுக்கு என்ன காரணம்? இந்த மனுஷன் என்ன போறதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்பொழுது, வேதத்தை ஆராய்ந்து நாம் பார்க்கும்பொழுது முதலாவது காரியம் என்னவென்றால் the lack of fear of God. ஆமென். ஒரு கிறிஸ்துவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு எப்ப தேவ பயம் போய்விடுகிறதோ அவன் வனாந்தரத்துக்குள்ளாக நடக்க ஆரம்பித்து விடுகிறான். ஆமென். A person, a Christian, a believer, a child of God, when he stops fearing God, he start to walk in the wilderness. Amen. Hallelujah. One of the gift God has given to us through His Spirit is the fear of the Lord. Amen. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய கிருபை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல். Hallelujah. Hallelujah. So the fear of the Lord gives us wisdom how to live our Christian life. Amen. கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அந்த கர்த்தருக்கு பயப்படுறதுனால வருகிற ஞானம் என்ன பண்ணுதான்? அவருக்கு கீழ்ப்பட்டு எப்படி ஒழுக்கமாக வாழ்வது என்று சொல்கிற ஞானத்தை அது நமக்கு போதிக்கிறது. Hallelujah. 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 So the moment you stop the fear of God, you start sin. Amen. நீங்க எப்ப நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமோ அப்போ நாம் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். Amen. Because the fear of the Lord will keep us from sinning against God. தேவனுக்கு பயப்படுகிறது அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுதுங்க? காக்கிறது. Hallelujah. When we look at our life, when we look at and analyze our life, when we have sinned, when we rebelled against God, when you analyze, those are the times we fail to fear God. Amen. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சார்ட் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம பாவம் செய்தோன்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் தேவனுக்கு பயப்படல அப்பெல்லாம் பாவம் செய்தோம். ஹலோ. Whenever we did not fear God, that is the exact time we fell in sin. எப்பெல்லாம் நம்ம தேவனுக்கு பயப்படாம இருந்தோம் அந்த நேரங்களில் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கிறோம்? பாவத்தில் விழுந்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். ஆமென். Hallelujah. The reason for getting into wilderness experiences, the lack of fear of God. Amen. ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார் இன்னும். அவர் என்ன பண்ணாரு? ஒரு ஊழியக்காரர், ரொம்ப பிரபலமான ஒரு சுவிசேஷகர், அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் என்ற செய்தி அவருக்கு எட்டினது. There is a preacher here in US and he got a news that one of the oldest evangelists was put in prison because of some scam. So he loved that evangelist very much, this pastor. So he wanted to visit that evangelist and inquired his well-being. இந்த பாஸ்டருக்கு அந்த சுவிசேஷகர் ரொம்ப பிடிக்கும்.
அதனால அவரை போய் ஜெயிலில் சந்தித்து என்ன நடந்தது என்று விசாரிக்க ரொம்ப ஆவலாக இருந்தார். So he went and met the evangelist and talked with him, spent some time with him and asked him, "Evangelist, you are such a great man of God. You turned so many people towards Christ, but how come you end up in prison?" அந்த போதகர் அந்த சுவிசேஷகரை பார்த்து கேட்டாரு, நீங்க எத்தனையோ கோடி ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கம் நீங்க திருப்பி இருக்கீங்க, ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்து சிறையில வருவதற்கு எது காரணமாக இருந்தது? எது காரணமாக இருந்தது? The evangelist said, "I love the Lord very much. நான் என் தேவனை ரொம்ப எனக்கு நேசிக்கிறேன். But I lack the fear of God." Amen. Hallelujah. Your love for God cannot replace the fear of God. Amen. Hallelujah. நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்பதில் என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. Hallelujah. Hello. Hallelujah. Because my child loves me, she cannot do anything she wants. Amen. She has to live according to the principles at home. என்னுடைய பிள்ளை என்னை மிகவும் நேசிக்கிறாள், அதனால எப்படியெல்லாம் வாழலாமா? இல்லை, கர்த்தருடைய கோட்பாடுகளுக்குள்ளாக வாழ வேண்டும். ஆமென். அந்த சுவிசேஷத்தை சொன்னாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள் இல்லாமல் போனபடினாலே நான் பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று அந்த ஊழியக்காரர் சொன்னார். Amen. Because I lack the fear of God, I despise the fear of God, I fell in sin, the evangelist confers to the pastor. Hallelujah. Hallelujah. Number one reason why a person start to walk in wilderness is lack of fear of God. Amen. Hallelujah. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்தில் வைங்க. நம் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாமா அந்த காலை வேளையில? Shall we pray in this morning time? Lord, would you please fill me with the fear of the Lord, that I may fear sin and depart from evil and live for you, Lord. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. நான் பாவத்தை விட்டு விலகி, தீங்கை விட்டு விலகி நீதி செய்யும்படிக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை என் இருதயத்தில் வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி செய்கிறபடினால ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஒரு மனிதன் இந்த வனாந்தரத்துக்குள்ள போவதற்கு காரணமாக இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்துவர், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, loving sin and its pleasure. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி மறுபடியுமாக அந்த வனாந்தரத்துக்குள்ளாக போவதற்கு காரணமாக இருக்கிற காரியம் என்னவென்றால், பாவத்தையும் அதனுடைய சல்லாபத்தையும் வாஞ்சித்து நடக்கும் பொழுது அந்த மனிதனான விசுவாசியான என்ன பண்றான்? அந்த வனாந்தரத்துக்குள்ளே கடந்து செல்கிறான். Hallelujah. Hallelujah. God told us, love your God with all your heart, all your soul, all your mind and all your strength. தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், உன்னுடைய முழு பலத்தோடும் ஆத்மாவோடும் சிந்தையோடும் ஆவியோடும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுவாயாக. Hallelujah. We love many things, right? நம்ம நிறைய காரியங்களை நேசிக்கிறோம். In the same time, this fallen nature will also love sin. நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிறோம் இல்லையா? எல்லாம் பிடிக்கும் இல்லையா? அதே போல நமக்கு சில பாவங்களை பிடிக்கும். அந்த பாவம் தருகிற சந்தோஷங்களை பிடிக்கும். In the same time, we love certain sins. And also the excitement, the joy that the sin gives, we love it very much. Hallelujah. So when you start loving that sin, when you start loving that excitement that sin offers to you, you start walking in the wilderness. அந்த பாவத்தை நீங்கள் நேசித்து அந்த பாவம் கொடுக்கிற சந்தோஷத்தை தொடர்ந்து பிடிப்பீர்களானால் அது உங்களை வனாந்தரத்துக்கு நேராக எடுத்து சென்று விடும். Hallelujah. Hallelujah. Everybody loves different kinds of sin. அநேகருக்கு சில பற்பல பாவங்கள் பிடிக்கும். Hallelujah. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணணும்? பாவத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். As children of God, we need to depart from sin and we need to love righteousness. Amen. Hallelujah. So these two things are very important elements that will help, that will lead you into a wilderness life. இந்த ரெண்டு காரியங்கள், தேவனுக்கு பயப்படாது இருப்பது,
பாவத்தை விரும்பி அது கொடுக்கிற சல்லாபத்தை நீங்கள் நாடி ஓடும் பொழுது அது உங்களை வனாந்தர வாழ்க்கைக்கு நேராக எடுத்து சென்று விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. Sometimes God allows us to go through wilderness to draw our attention. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள சில பேர் லைஃப்ல அவ்வளோ பிஸி ஆயிட்டோம், தேவனுக்கு என்ன இல்லைங்க, நேரமே இல்லை. ஹலோ, some of us are become so busy in our life. We do triple overtime, double overtime, extra time, and we are so much we don't have time for God. Amen. Hallelujah, hallelujah. So God allows certain times in an individual life, wilderness experience, to draw their attention. மகனே என்ன பார் கொஞ்சம். ஆமென். கேடியே பார்த்துன்னு இருக்காத, என்ன கொஞ்சம் பாரு மகனே என்று சொல்லி தேவன் அநேக நேரம் நம்ம வனாந்தரத்தில் அனுப்புவார். Hallelujah. How many of you experience what I'm telling you? Amen. Hallelujah. See, one thing you need to understand in your life, you cannot outrun God. Amen. தேவனை விட்டு ரொம்ப தூரம் என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்தாலும் அங்கேயும் பாம்பு அனுப்பி உனக்கு கடிக்க வைப்பாராம். ஹலோ. So you cannot outrun God. He is God. Amen. அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் ஆண்டவர், அவர் ரொம்ப பெரியவர். அவரை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப தூரம் ஓட முடியாது. அல்லேலூயா, ஹலோ, ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், மனுஷனை ஏமாத்தி கர்த்தரை ஏமாத்திலாம் அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடும். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஆமென். See, over a period of time, we deceive people, we cheat people, we have a mindset that somehow I pacify God. You cannot pacify God. He is righteous and just. அவர் நீதியும் நியாயமும் செய்கிற தேவனாக இருக்கிறபடினால நம்ம அவர் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. Hallelujah. So God allows us to go through wilderness sometime to draw our attention. Amen. Hallelujah. My son, I've called you with a great calling. Amen. உன்னை பெரிய அழைப்புக்கு நேராக நான் மகனை அழைத்திருக்கிறேன். இது உன்னுடைய அழைப்பு அல்ல, இது உன்னுடைய வாழ்க்கை அல்ல. Hallelujah. If you are a person here, believe in the Lord Jesus Christ, you have a calling within you. You have a purpose of God within you. நீங்கள் ஒருவேளை இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், தேவன் உங்களுக்குள் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. You have been called, you have been chosen by God. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் மனுஷனை பிடிக்கிறதை விட்டு மீன் பிடிக்க போயிடாதீங்க. ஆமென். Don't go after the fish the fish. You have to go and fish the man. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. You have been called. Amen. You have a purpose of God. Amen. தேவன் உங்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க. God has a great purpose for me. Amen. God has a great purpose for me. Do you know one more secret? That purpose nobody else can fulfill, only you can fulfill. அந்த உயர்ந்த நோக்கத்தை வேற யாரும் நிறைவேற்ற முடியாது, நீங்க மாத்திரமே நிறைவேற்ற முடியும். Hallelujah. God can do it. God can use a donkey. God can use a donkey's jawbone, but he decided to use you. Amen. கர்த்தரால ஒரு கழுதையை வச்சு தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை மாற்ற முடியும். கழுதையின் தாடை எடுத்து 3000 பேரை கொல்ல முடியும். ஆனாலும் அவர் உன்னை தான் யூஸ் பண்ண விரும்புறார். Amen. Hallelujah. He just want to use you. He want you to be a useful vessel in his mighty hand. தம்முடைய கரத்தில் இருக்கிற உபயோகமுள்ள பாத்திரமாக உன்னை அலங்கரிக்க கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. அது நன்றாக நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு தெரியும். ஆமென். Hallelujah. எலியாவை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஓடி போய் குகையில ஒளிந்து கொள்கிறார். ஆமென். 1 Kings chapter 19, Elijah went and hid in the cave because of a woman. ஒரு ஸ்திரீக்கு பயந்து என்ன பண்றாரு, ஒரு குகையில போய் ஒளிந்து கொள்கிறார். அப்ப கர்த்தர் அவனோடு பேசுறார், நீ என்னப்பா பண்ணி கொண்டிருக்கிறீங்க? What you are doing here? Amen.
He was afraid of a woman's threat and came and hidden inside a cave, and he is telling God, Lord, let me die. அவர் குகையில போய் ஒளிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? என்னங்க சொல்றாரு? ஆண்டவரே, நான் மரித்து போகட்டும். குகையில போய் நின்று மரித்து போகட்டும்னு சொன்னா எப்படி? ஒரு உயரமான மலையில போய் இருந்து மரித்து போகட்டும்னு சொல்லியிருந்தா அதுல ஒரு காரியம் இருக்குது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? படிங்க பார்க்கலாம். 9:10 படிங்கம்மா. 1 ராஜாக்கள் 19:9-10. அவன் அங்கே Hallelujah. Like Elijah, you might have been zealous for the Lord one time, but now because of the offenses, because of the things that you faced in your life, you came to a point, Lord, I don't want to do anything for you. ஒருவேளை எலியாவை போல ஒரு காலத்தில் நீங்கள் வைராக்கியம் கொண்டிருந்தவர்களாக தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்க முடியும். ஆனால் வாழ்க்கையின் பயணத்தில் சில இடர்களால் தொல்லைகளால் நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்க முடியும். ஆண்டவரே, ஊழியம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு சபை வேணாம் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் வேணாம் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுறார்? இளையகிட்ட, ஆமேன், உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை இன்னும் என்ன பண்ணல, நான் முடிக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். Amen. The thing that I began to do in you, I have not yet done it. I want to do it again. Amen. Hallelujah. In this morning time, if you are a person tired and bored of Christianity and with God, I am telling you in the name of Jesus, God has not yet done with you. Amen. ஒருவேளை இந்த காலவேளை நல்லா சோர்ந்து போய் ஆண்டவரே சபை வேணாம், இந்த கிறிஸ்துவ வேணாம் ஆண்டவரே, ஊழிய வேணாம் என்று சொல்லிடலானால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்ததை இன்னும் செய்து முடிக்கல. Hallelujah. Hallelujah. Still God want to do great things to you. Amen. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்ல விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. 40 years Moses lived as a prince in Egypt. 40 வருடங்கள் மோசே எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தாரா? இளவரசராக இருந்தார். But God has to brought him to the wilderness to show the great purpose that he has for him. Amen. Hallelujah. மோசே அந்த எகிப்து தேசத்தில் இளவரசராக 40 வருடங்கள் வாழ்ந்தாருங்க. ஆனால் கர்த்தர் வனாந்திரத்தில் அவனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு பெரிய லெசன் எடுத்துட்டு அவனுக்கு தேவன் வைத்திருக்க திட்டத்தை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். Amen. I'm going to send you as a deliverer to deliver my people in Egypt. Amen. அங்கு எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி உன்னை நான் ரட்சகனாக அனுப்ப போகிறேன் என்று சொல்லி தேவன் மோசேக்கு வனாந்தரத்தில் தன்னுடைய திட்டத்தை மோசேக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. Maybe some of you in the wilderness life, because God wants to show you certain things which he planned to do to you. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஒருவேளை உங்களை இந்த வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தது எதற்காக தெரியுமா? அவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. ஆமென். மேன்மையான திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை ஒருவேளை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்திருக்கலாம். ஆமென். Hallelujah. So not only there are negative parts about the wilderness, there are also positive things about the wilderness. வனாந்தரத்தை குறித்து குறைவான காரியங்கள் மாத்திரமல்ல, நல்ல காரியங்களும் இருக்கிறது. Hallelujah. Amen. In the wilderness only our true nature will be revealed. ஹலோ, வனாந்தரத்தில் நம்முடைய ஃபுல் கலர் என்ன ஆயிடுங்க? தெரிஞ்சிடும். ஹலோ, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். In the wilderness your true color will be known. வனாந்தரத்தில் உங்களுடைய முழு சாயனங்க வெளுத்து விடும். ஆமென். இந்த wilderness we will know whom we trust and whom we do not trust. வனாந்தரத்தில் போகும்போது தான் நமக்கு தெரியுது நம்ம யாரை நம்புறோம், யாரை நம்பல. ஹலோ, நம்மளை யாரை நம்புறாங்க, நம்மளை யாரை நம்பலன்றதும் வனாந்தரத்திலே தெளிவாக நமக்கு தெரிந்துவிடும். ஆமென். Hallelujah.
இந்த நம்ம ஆராதனை நேரத்தில் நம்ம பாடணும் இல்லையா, கெட்டதையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நன்மையாக மாற்று. ஆமென். In the worship song we sang, all the things that is happening against me, God will turn it for my own good. Own good. Amen. Even in this wilderness, God will bring something good out of us. Amen. இந்த வனாந்தர வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையானதை நமக்கு காண்பிப்பார். Hallelujah. Hallelujah. So in the wilderness you know, you yourself know whom you are trusting and whom you are not trusting. வனாந்தரத்தில் தெரியும் நீங்க யாரை நம்புறீங்க, யாரை நம்பலை என்பதை உங்களுக்கு நன்றாக விளங்க செய்வார். Not only that, not only that, God allows some of us into wilderness to test us, to prove us whether we truly love God. வனாந்தரத்தில் சில வேளையில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அனுமதிப்பார். எதற்காக தெரியுமா? நிச்சயமாக இவன் என்னை நேசிக்கிறானா, எனக்கு பயப்படுறானா, எனக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை பார்க்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, நம்மை வனாந்தரத்தில் அனுப்புவார். அல்லேலூயா. Devil tempt us, but God test us. ஆமென். பிசாசு நம்மளை சோதித்து பார்ப்பான், கர்த்தரோ நம்மை பரீட்சித்து பார்ப்பார். Are you with me? Are you with me? Hello? God will test us. God will test us whether we are faithful. நாம் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா என்பதை கர்த்தர் நம்மை பார்த்து என்ன பண்ணுவாருங்க, சோதித்து பார்ப்பார். How many of you like test? எத்தனை பேர் டெஸ்ட் பிடிக்கும்? Hello? So if you want promotion in the kingdom of God, you got to be tested. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் மேலே எழும்ப வேண்டும் என்றால் நீங்கள் சோதிக்கப்பட வேண்டியதாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. But you need to discern what is test and what is temptation. Amen. Hallelujah. God will never test anything bad with. தீமையானதை ஒன்றும் வைத்து கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார், பரீட்சித்து பார்க்க மாட்டார். அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். He will not tempt us beyond our strength. He knows our strength. He knows our weakness also. நம்முடைய பலனையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய பலவீனத்தையும் கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிற, வசனத்தில் ஆண்டவர் பவுல் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன். In your weakness I will display my strength. In your weakness I will display my glory. In your weakness I will display my majesty. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய மகிமையை நான் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால you need to discern what is test of God, what is temptation from the evil one. பிசாசினிடத்தில் வருகிற சோதனை என்ன, தேவனிடத்தில் வருகிற பரீட்சித்து பார்த்தல் என்ன என்பதை நன்றாக நீங்க புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. So in the wilderness great lessons can be learned. வனாந்தரத்தில் நிறைய ஜீவனுக்கு ஏதுவான பாடங்கள் படிக்க முடியும். அல்லேலூயா. 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 நம்ம நல்லா இருக்கும்போது கற்றுக்கொண்ட வாழ்க்கையின் பாடங்களை பார்க்கலாம், கஷ்டமான பாதையில் போய் கொண்டிருக்கும்போது கற்றுக்கொண்ட பாடங்கள் சூப்பர். என்னங்க? ஆமென். The lessons that you learn during your joyful time in life cannot compare with the lessons that you learned when you went through troubled times. Amen. Hallelujah. The lessons that you learned through the troubled times had made you strong, has made you humble, has made you persevere, has made you beautiful in the eyes of God. Amen. அந்த உபத்திரவ காலங்களில், போராட்ட காலங்களில் நாம் கற்றுக்கொண்ட தேவனுடைய பாடங்களை என்ன பண்ணுச்சு, எனக்கு தாழ்மை கற்றுக் கொடுத்தது, என்னை பலப்படுத்தினது, அவருடைய கரத்தில் என்னை அழகுள்ளவனாக மாற்றினது. ஹலோ, are you following? Hello. So in your wilderness also God can teach you beautiful lessons. Learn it. உங்களுடைய வாழ்க்கையின் வனாந்தரத்திலையும் கர்த்தர் ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நன்றாக கற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. Maybe he teach you to be humble. Maybe he teach you to be persevere. Maybe he's teaching you to patient. Maybe he's teaching you to be righteous and godly.
ஒருவேளை அந்த பாடமானது உங்களை இன்னும் தாழ்மையாகுங்க என்று கற்றுக் கொடுக்கிற பாடமாக இருக்கலாம், பொறுமையா இருங்கன்ற பாடமாக இருக்கலாம், நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருங்க என்று சொல்லி கற்றுக் கொடுக்க முடியும், நீதியை செய்யுங்க என்று கற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வில்டர்னஸ் என்பது நமக்கு வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு பாடகம். ஆமென். Wilderness is a great teacher that can teach great lessons of life. Amen. Hallelujah. So let us come back to the Israelites. அந்த செங்கடலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு போவதற்கு 11 நாட்கள் தான் போதும், நடந்து போயிடலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாக அந்த வனாந்தரத்தில் பாடுபட்டு என்ன பண்ணாங்க, அவங்க சந்ததி மாத்திரம் போய் சேர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The Israelites would have reached the promised land in 11 days, but because of the disobedience and rebelling against God, it took 40 long years. 40 long years. The reason, disobedience. Disobedience. In this morning time, if you say that definitely I'm in wilderness, amen, you need to know that as long as you choose to remain in the wilderness, you will die in the wilderness. But the moment you understand that I am in the wilderness, you got to do something. What is that? I need to get out of this wilderness. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒருவேளை இந்த காலவேளை கேட்ட சத்தியங்கள் மூலமாக நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், நான் வனாந்தரத்தில் இருக்க போறேன் என்று நீங்கள் தீர்மானித்து கொண்டிருக்கலானால் இந்த வனாந்தர வாழ்வு ஒரு நாள் மரணத்தில் முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் இந்த வனாந்தரத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் அதுக்கு வழி செய்வார். கர்த்தர் அதுக்கு வழி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, ஆனால் அவங்க இருதயம் எங்கெங்க இருந்துச்சு? எகிப்து தான் இருந்துச்சு. The people of Israelites came out of Egypt, but their heart, where was it? In Egypt. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறனாக இருக்கிறோம் என்று சொல்றாரு. ஆனால் நான் டெய்லி பாவத்தோடு என்ன பண்றேன்? போராட்டம். ஏன்னா நமக்குள்ள இருதயத்தில் நம்ம எகிப்து விட்டு வந்துட்டோம், ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? எகிப்து நம்மளுடைய இருதயத்தை விட்டு போக மாட்டேங்குது. We came out of Egypt, but Egypt is not going out of our heart. Amen. Hallelujah. 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 So if you obey God, the Bible says today if you hear his voice, do not harden his heart. இந்த நாளிலே நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களானால் உங்கள் இருதயத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Because he has prepared a rest for us. ஏனென்றால் நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இளைப்பாறுதலை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. So if I sense that in this morning time that I am in a wilderness, what I need to know, what I need to do. ஒருவேளை இந்த காலை வேளை இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்தில் இருக்கிறபடினால்தான் என்னால் சரியாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியல, ஜெபிக்க முடியல என்று நீங்கள் சொல்லுகிறானால் இந்த காலை வேளை செய்ய வேண்டிய காரியம் முதலாவது என்ன? மனம் திரும்புதல். If you sense that you are in this spiritual wilderness, struggling with your Christian life, what I need to do? The first thing that we need to do is repent. Repent. Revelation chapter 2, 4 to 7. Can we read please? Revelation chapter 2, 4 to 7. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தனின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. So Revelation chapter 2 and 3, when you read, it talks about 7 spiritual conditions of a Christian. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய 7 விதமான ஆவிக்குரிய நிலைமை.
இந்த முதலாவது சபையாகிய எபேசி சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ ஆதி அன்பை என்ன பண்ணிட்டீங்க? விட்டு விட்டீங்க. You lost your first love. Amen. You lost your first love. இப்போ கடைசி சபை லவோதிகா சபை நம்ம அதனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த சபை என்ன ஆயிடுச்சுங்க? குளிரும் அனலும் மற்ற சபையாக மாறிவிட்டது. Hallelujah. Hallelujah. If you begin with the loss of first love for God, believer will end up as a believer who does not be cold nor warm. அந்த ஆதி அன்பை நான் விட்டு விடுவேன் ஆகில் என்னுடைய முடிவு நிலைமை, ஒரு விசுவாசியினுடைய முடிவு நிலைமை எப்படி தெரியுமா இருக்க போதான்? குளிரும் அனலும் மற்ற தன்மையாக மாறி போய்விடும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. So the same scripture says that Revelation chapter 2 verse 4 to 7, remember from where you have fallen. எந்த இடத்துல விழுந்து போனோம் அதை நாம் முதலாவது போய் என்ன பண்ண, இந்த இடத்துல சரி பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் விழுவதற்கு காரணமாக அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் அந்த காரியத்தை குறித்து மனம் திரும்பி அந்த காரியத்தை நாம் சரி செய்து ஆதி அன்புக்கு நாம் மறுபடியும் திரும்ப வேண்டும். ஆமென். Go back to the place where caused you, which stumbled you to fall, and go back to God and reconcile with God with the first love. விழுந்து போன அந்த நிலைமை எதனால விழுந்தோம், எந்த காரியத்துக்காக விழுந்தோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் தேவனிடத்தில் மனம் திரும்பி அது ஆதி அன்புக்கு நேராக மறுபடியும் நாம் என்ன பண்ணோம், திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. Sin does not happen immediately. Sin does not happen unexpectedly. It happens in a planned manner. பாவம் திடீர்னு எல்லாம் ஆயிடாதுங்க. பாவம் உடனே எதிர்பார்க்காத வராதுங்க, பிளான் பண்ணி தான் வருது. Hallelujah. You thought, you wished and you acted on it. நீங்க யோசிச்சீங்க, அதை பிளான் பண்ணீங்க, அதை என்ன பண்ணுச்சு, செயல்பட்டு படுத்து விட்டு இருக்கிறோம். அதையால் ஆதி அன்பை இழந்து விட்டோம். Hallelujah. Hallelujah. The cry of God all through this world in this last time is repent and turn to me. இந்த கடைசி காலத்துல தேவன் மனித குலத்தை பார்த்து கொடுக்கிற கூக்குரல் என்ன தெரியுமா? மனம் திரும்பி என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிற குரலை பார்க்கலாம், சபைக்கு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்க, ஆதி அன்புக்கு திரும்புங்க. ஆமென். To the church, God is telling that repent and turn to your first love. Turn to your first love. Turn to your first love. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆதி அன்புக்கு நேராக திரும்பும். Whether for personally or for the church, what God is expecting from all of us is turn to the first love. ஆதி அன்புக்கு நேராக நம்மை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளை என்ன செய்யணும் நான் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடித்து விடலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருடமாக திமிர்வாதம் பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். In John chapter 5 there was a man 38 years invalid lying out at the pool of Bethesda. Jesus comes and asks them, do you want to get well? So this man gives lot of excuses, lot of statements, but Jesus asked him only one thing, do you want to get well? அந்த பெதஸ்தா குளத்தண்டில் அந்த மனுஷன் 38 வருடமாக திமிர்வாதக்காரனாக படுத்திருக்கிறான். அவங்ககிட்ட அவன் இயேசுவை பார்த்த உடனே அவன் சொல்றான், தேவ தூதன் வந்து தண்ணீரை கலக்கிறான், நான் இறங்கத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இறங்கி சுகப்படுத்திக் கொள்றாரு, என்னை எடுத்து செல்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை நிலைமை குறித்து சொல்றான். ஆனா இயேசு அவன் இப்படியாக அநேக நாட்களாக இருக்கிறான் என்பதை அறிந்து அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ சுகமடை விரும்புகிறாய்? படிக்கலாம் அந்த வசனம், யோவான் 5:6. அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த காலை வேளையில நம்ம கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். இயேசு 38 வருஷமாக அவன் திமிர்வாதக்காரனாக இருப்பதை அறிந்து
வேதம் சொல்லுகிறது அவன் இப்படிதான் இருக்கிறான் என்று அவனை அறிந்து அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ சொஸ்தம் அடைய விரும்புகிறாயா? அல்லேலூயா. சொஸ்தம் அடைய விரும்புகிறாய். Jesus asking not why your situation is like this. Jesus is asking, do you want to get out of the situation? இயேசு அவனை பார்த்து, இந்த பிரச்சனையெல்லாம் ஏன்பா அவனுக்கு அப்படி கேட்கல, இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வர விரும்புகிறாயா என்று கேட்கிறார். Hallelujah. In this morning time, Jesus is not asking why you are in this wilderness, what made you to come into this wilderness. No. He's asking, he knows everything and is asking you in this morning time, do you want to get out of this wilderness? இயேசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நன்றாக அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷம் இப்படி இருக்கிறோம், எத்தனை மாசம் இப்படி இருக்கிறோம், எத்தனை நாளா இப்படி இருக்கிறோம் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம், இதனால தான் இப்படி ஆயிட்டான் ஆண்டவரே, இந்த காரியத்தினால தான் இப்படி ஆயிட்டான் என்று சொல்ல தேவை இல்லைங்க. அவர் நம்ம பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீ வனாந்தரத்தை விட்டு வெளியே வர சித்தமா இருக்கிறையா? Are you willing to come out of this wilderness? That is what he's asking. He's not asking why you are here, what happened to you, how you got into this situation. No. He's just asking, would you like to come out of this wilderness? Hallelujah. Hallelujah. அவரோடு பேச நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம் அந்த காலை வேளை. Hallelujah. செய்தி அவ்வளவுதான். Hallelujah. இந்த காலை வேளை செய்தி அவருடைய விடுதலை கொடுக்கிறவர் அவர். Hallelujah. எனக்கு இந்த காலை வேளை நீங்க எப்படிப்பட்ட வனாந்தரத்துல எந்த மாதிரி சூழ்நிலைகளும் எனக்கு இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு காரியம் வேதம் நமக்கு வாக்கு கொடுத்தும் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. அந்த தேவன் இந்த வனாந்தரத்துல நம்மோடு தான் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. The Lord who promised, even though I walk through the valley of shadow of death, I will be with you. He is with us in this wilderness. That is the great encouragement you and me can have in this morning. Hallelujah. It doesn't matter what kind of wilderness it is. If you are willing to come out of it, Jesus is able to bring you out of this wilderness. நீங்க எப்படிப்பட்ட வனாந்தரத்தில் இருக்கிறீங்க, பாழான இடத்துல இருக்கிறீங்க, மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏனென்றால் இயேசு எப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலை வேளை நம்ம எல்லாரும் ஜெபிங்க. உங்களுக்கு தெரியுங்க. அல்லேலூயா. இந்த மெசேஜ் ஏதோ இன்னொரு மெசேஜ் மாதிரி முடிஞ்சிட வேணாம். இந்த மெசேஜ் என் வாழ்க்கையை மாத்துச்சு. தூங்கி கொண்டிருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கி கொண்டிருந்த என்ன தட்டி இந்த மெசேஜ் எழுப்பினது என்று சொல்லி, அல்லேலூயா, ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இத்தனை நாளா அந்த வனாந்தரத்தில் நான் உணர்வற்றனாக இருந்தேன், ஆண்டவர் என்னை உணர செய்தார் என்று சொல்லுகிற அந்த செய்தி இருக்கட்டும். அல்லேலூயா. All this years, let this message not be another message, but let this be a message through which God make you sensitive to him once again. எல்லாரும் ஆவிக்குரிய வனாந்தரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு விதமான வனாந்தரம். இந்த காலை வேளை இயேசப்பா நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? Do you want to get out of this wilderness? இந்த வனாந்தரத்திலிருந்து நீ வெளியே வர விரும்புகிறாயா? இந்த வனாந்தரத்திலிருந்து நீ வெளியே வர விரும்புகிறாயா? அதான் ஆண்டவர் இந்த காலை வேளை நம்மை பார்த்து கேட்கிறாருங்க. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. ஆவியானவரே, இந்த காலை வேளை நீர் வல்லமையாய் ஒவ்வொருவரும் இடைப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வனாந்தரங்கள் இந்த நாளில் மாறட்டும் அப்பா. Hallelujah. 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 Thank you, Jesus. அல்லேலூயா. வனாந்தரமாக இருந்தாலும் அதை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற நம்ம தேவனால முடியும். Even if your life is like a wilderness, he is able to make it as a spring of water. My God. Hallelujah. இயேசுவினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. There is nothing that our Jesus cannot do. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த காலை வேளை அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் வனாந்தரத்தில் ஆண்டவரே வழி தப்பி சிக்கிக்கொண்டு ஆண்டவரே மரணத்தோடும் ஆண்டவரே அந்தகாரத்தோடும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே சுயத்தோடும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளை மீட்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. Lord, whoever is, Father God, crying out to you for deliverance from this wilderness state, Lord, for freedom from this spiritual state, would you please, Father God, send from heaven and help them, oh God. Hallelujah. இந்த காலை வேளை எல்லோருக்குள்ளும் ஆண்டவரே விடுதலையை கட்டளையிடுங்கள். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.
உங்களுடைய வாழ்க்கை மாறணும். இயேசு நம்மளை பார்த்து இந்த காலவேளை ஒரே கேள்விதான் கேட்கிறாரு. Do you want to get out of that wilderness? உங்களுக்கு தெரியுங்க நீங்க எப்படிப்பட்ட வனாந்தரத்தில் இருக்கிறீங்க. எல்லா ஜனங்களும் பர்த்திமையை பார்த்து அவரை டிஸ்டர்ப் பண்ண சும்மா இருங்கன்னு சொன்னாங்க. அவன் உயர்த்த சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். All the crowd told the man to be quiet, but Bartimaeus all the more shouted, Jesus, son of David, have mercy upon me. ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் இருந்தது போதும் பா. இன்னைக்கு எல்லாம் மாறட்டும். Every chains be broken. Every prison door be open in the name of Jesus. இந்த காலை வேளை எல்லா சங்கிலிகள் உடைபடுவதாக, எல்லா சிறைச்சாலைகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தில். வனாந்தரத்தில் வந்து மாட்டிக்கொண்டோமே, எப்படி தப்பிப்பது, எந்த வழி தெரியல என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த காலை வேளை உம்முடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவார்களாக. In the wilderness there is no sign mark which you can look at and follow. வனாந்தரத்துல திசையை குறியிடுகிற ஒரு குறிக்கோள் அளவு இல்லைங்க. ஆனா வனாந்தரத்தில் இருக்கிற நமக்கு தேவன் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அவரே இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். In this wilderness, my brother, my sister, there is no sign mark, but God has graciously given and shown and came. He became the way, and He became the truth, and He became the life for all of us. It is your time with God. இந்த நேரம் உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற நேரம். வந்த வண்ணமா தயவு செய்து போயிடாதீங்க. இங்கிருந்து போகும்பொழுது வனாந்தரத்திலிருந்து வெளியேறினவர்களாக, சங்கிலிகள் கழட்டப்பட்டவர்களாக, சிறையிலிருந்து வெளியேறப்பட்டவர்களாக விடுதலையோடு கூட கடந்து செல்லுங்க. கர்த்தருடைய விடுதலை உங்க பக்கத்துல தான் இருக்குது. வாய் திறந்தா ஒரு கூப்பிடுங்க, ஏசப்பா விடுதலை தாங்க. All that you need to do is call upon His name. The Bible says, He promised that, call unto me and I will answer you and show you great and mighty things which you do not know. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய அதிசயங்களை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவருங்க. அவரை நம்பி பாருங்க, அவரை நம்பி பாருங்க. அவர் வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க இன்னைக்கு, அப்பா நான் உனக்கு இந்த வனாந்தரத்தில் நான் இருந்தது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வனாந்தரத்துல என்னுடைய 5 வருஷம் 10 வருஷம் போயிடுச்சு டாடி. இன்னைக்கு இந்த வனாந்தரம் வேணாம். Lord, I don't want to remain in this wilderness anymore. I'm tired of this wilderness life, a defeated life, depressed life. I don't want it. Would you please lead me through the greener pasture, Lord? Would you please lead me beside that still water once again? ஆண்டவரே, அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு என்ன மறுபடியும் நடத்துவீங்களா? புல்லுள்ள இடங்களில் மறுபடியும் என்ன நடத்துவீங்களா ஆண்டவரே? Please, Lord. Hallelujah. Hallelujah. எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த இடத்துல நாங்க போகும்போது மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக, உடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு மறுபடியும் போக கர்த்தர் help us, Lord, to go out of this place delivered, released, filled with that Spirit of God, filled with the joy of the salvation.
which you offered to us, Lord Father. We give you all the praise now. We give you all the praise, Father. Touch each and every one, Father, and bless them, Lord. In Jesus' name we pray. Amen. Amen. May the love of God the Father and the grace of our Lord Jesus Christ and the fellowship and the power of the Holy Spirit of God be with us, that we may be able to walk in the land of the living for the glory of His name. Amen. 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 Hallelujah. Hallelujah. இயேசு சிந்தின ரத்தம் உந்தனுக்காக சிலுவை அண்டை நீ வா. அவர் சிலுவை அண்டை நீ வா. இயேசு சிந்தின ரத்தம் உந்தனுக்காக சிலுவை அண்டை நீ வா. அவர் சிலுவை அண்டை நீ வா. செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. எந்தன் பாவத்தை போக்க பாரினில் வந்த பரனை போற்றுவே. எந்தன் பாவத்தை போக்க பாரினில் வந்த பரனை போற்றுவே. தேவ பரனை போற்றிடுவே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம்